Hi to all, welcome to What Next Tamil Foods. இன்னைக்கு நம்ம What Next Tamil Foodsல பார்க்க போற டிஷ் ஒரு டேஸ்டியான ஒரு மவுத் வாட்டரிங் ஒரு ஸ்வீட்டான டிஷ். அந்த ஸ்வீட்டான டிஷ் என்னன்னா ரசகுல்லா. வீட்லயே எப்படி ரசகுல்லா ரொம்ப டேஸ்டா பண்றதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஸோ அதோட ஃபீட்பேக் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த டேஸ்டியான ரசகுல்லா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மில்க் 1 லிட்டர், சுகர் 1 கப், ஏலக்காய் 2, லெமன் 1 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் அந்த 1 லிட்டர் மில்க் வந்து ஊற்றிடுங்க. மில்க் ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஹீட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹீட் ஆனதும் அந்த லெமனை வந்து இதில் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. ரசகுல்லா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த பால்ஸ் செய்யணும். ஸோ அந்த மாவு செய்யணும், அந்த மாவில் இருந்தால் செய்யணும். ஸோ இந்த பாலில் எதுக்கு நம்ம லெமன் ஊற்றுறோம் அப்படின்னா அந்த லெமன் எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றும் போது பால் திரிஞ்சிருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் திரிஞ்சு வர அந்த ஒயிட்ஸாக வருது இல்லையா, அதை வந்து கேசின்னு சொல்லுவோம். அந்த கேசின்லேருந்து அந்த பால் செய்ய போகிறோம். அந்த லெமன் எக்ஸ்ட்ராக்ட் வந்து மில்கில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டிங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போது அந்த பால் பிரிஞ்சிருச்சு. அந்த கேசின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒயிட் கலர் மாவு தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போது நல்லா பால் பொங்கி வரும் நல்லா ஃபாஸ்ட்டாக. அந்த நேரத்தில் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து ஒரு பாத்திரத்தில் அதை வந்து ஃபில்டர் பண்ணுங்கள். அந்த தண்ணியை ஃபுல்லாக தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும், அந்த மாவு தனியாக எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் ஊற்றிட்டு நல்லா தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ தண்ணி சுத்தமாக போயிடுச்சு. இப்போ அகைன் இன்னொரு முறை வந்து நம்ம ஒரு நல்ல தண்ணியை ஊற்றி இதை வந்து திரும்ப வந்து நம்ம புளிஞ்செடுக்கணும். இதுக்கு ஊற்றுருவோம் பண்ணால் ஸோ நம்ம லெமன் ஊற்றி தான் வந்து இந்த பாலை தெரிய வச்சு இந்த மாவை வெளியே எடுத்தோம். அந்த லெமனோட டேஸ்ட்டு வந்து ரசகுல்லாவில் வந்துடக்கூடாது. ஸோ அதனால் அந்த லெமனோட டேஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு நல்ல தண்ணியை இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு நல்லா வந்து புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த நல்லா பிழிஞ்செடுத்த இந்த மாவை வந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணணும், தண்ணி ஃபுல்லாக வெளியே போகிறதுக்கு. அந்த மாதிரி வந்து பவுலில் வச்சோ இல்லை கட்டி தொங்க விட்டோ வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 30 நிமிஷம் கழித்து ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் இந்த மாவை போட்டு நல்லா வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து பிசையணும். நல்லா பிசைஞ்சால் மட்டும்தான் இந்த மாவு எல்லாம் சாஃப்டாக வரும். பால்ஸும் வந்து நல்லா ஷேப்பில் வரும். நீங்கள் அரைக்குறையாக பிசைஞ்சாலோ இல்லை கம்மியான நேரத்தில் பிசைஞ்சாலோ அந்த ஷேப்பும் கிடைக்காது, அந்த சாஃப்ட்னஸும் கிடைக்காது. அதனால் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வந்து ஹார்டாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்ச பிறகு இந்த மாதிரி வந்து பால்ஸ் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் மீடியம் சைஸில் பால் உருட்டினா போதும். அது வேக வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பால்ஸ் உங்களுக்கு பெருசாகிக்கும். இப்போது பால்ஸ் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ரசகுல்லா செய்கிறதுக்கான அந்த சிரப் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பேனில் வந்து ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. மூணு கப் தண்ணிக்கு 1 கப் சுகர். அந்த தண்ணியில் அந்த சுகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் தண்ணியில் மெல்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹீட்லேயும் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகிரும். தண்ணியில் மெல்ட் ஆனது பிறகு 2 ஏலக்காய் நமக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த பால்ஸ் எல்லாமே வந்து உள்ளே போட்டுருங்க.
இது எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அந்த பால்ஸ் வேகணும். 20 நிமிஷம் கழித்து அகைன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பால்ஸோட சைஸ் வந்து வேரியாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம வந்து பால் செய்யும் போது விட இப்போ வந்து பால்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து இதை வேக வைங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு, பால்ஸ் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது ரசகுல்லா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நாங்கள் செஞ்சு பார்த்து வீட்டில் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வாட்னஸ் தமிழ் ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.